ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேர கடந்து சென்றுவோம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம், இன்னைக்கு குடும்பத்தை பற்றி தான் பேச போகிறேன். குடும்பம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபேமிலி? வாட் இஸ் ஃபேமிலி? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, God is the one author instituted family. அப்போ குடும்பத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினவரே ஆண்டவர் தான். குடும்பத்தை ஏற்படுத்தினவரே ஆண்டவர். இரண்டாவதாக குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் ஆண்டவர். மூன்றாவதாக குடும்ப வாழ்க்கையை அங்கீகரிப்பவரும் ஆண்டவர் தான். சத்தம் ஒரு அறையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் இந்த உலகத்தில் வாழ அவனுக்கு ஒரு குடும்பம் வேண்டும். ஆதியாகத்திற்கு மறுபடியும் போகும் என்றால் பார்க்கிறோம், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பேன். எல்லாம் ஆண்டவர் என்னெல்லாம் படைத்தாரோ அதெல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாக இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னா வெளிச்சம் உண்டாயிற்று, அது அவருடைய பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்படி 6 காரியங்கள் அவர் செய்ததெல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாக இருந்தது. கடைசியாக படைத்ததை பார்த்து மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டதான். இல்லைங்க தான் இருக்கீங்களா? வசனத்தை நல்ல கேளுங்க. படைத்ததெல்லாம் அவருக்கு நன்றாக இருந்தது, மனுஷனையும் படைத்து மனுஷன் தனிமையாக இருப்பது அது நல்லதல்ல என்று கண்டு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு இவனுக்கு ஒரு குடும்பத்தை என்ன பண்ணணும்? அமைத்து தரணும். அப்போ கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் பிளான் பண்ணாரு. கர்த்தர் தான் திருமணத்தை செய்து வைத்தார். எல்லாம் தான் இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பெண்ணு பார்த்ததை, பெண்ணு கொண்டு வந்தது யார் தெரியுங்களா? தேவன் தான். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட. இன்னைக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தா, உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வேறு யாருக்குள்ளோ பேசி செய்து பெண்களை கொண்டாந்து கொடுத்தாரு. திருமணத்தை செய்துட்டீங்க, குடும்பத்தோட வாழ்றீங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ என்றுமே எனக்கு பெண்ணு தான். ஐயா பாரு, எல்லாம் வயசான மாதிரி எப்படி இருக்கு. சொல்லாதே, சொல்லாதே. நீ மனைவி நேசித்தா, நீ மனைவியில அன்பு கூர்ந்தா, அவ பெண்ணு தான். என்ன சொன்னோம்? யூ ஆர் மை கேர்ள். என்ன சொன்னோம்? யூ ஓல்டு உமன். சொல்லாதே. நீ சொன்னானே கர்த்தர் அப்படி பண்ணிடுவாரு. ஆமென். மனைவியானவள் கணவருக்கு எப்பவுமே பெண்ணு தான். ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் பெண்ணை கொண்டு வந்து யார்கிட்ட நிறுத்தினாரு? ஆதாம்கிட்ட நிறுத்தாரு. அப்ப பெண்ணை பார்த்தது யாரு? யாரு? ஆதாம். ஆதாம் பார்த்து, இவள் என் எலும்பின் எலும்பு, என் மாமிசத்தின் மாமிசம் ஏற்றுக்கொண்டாரு. அப்படிதான் நமக்கெல்லாம் கொண்டு பிடிச்சதா? பெண் பிடிச்சதா? பெண் பிடிச்சதா? டபுள் கேட்குறாங்க. சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? ஒரு தடவை வந்து ஜூஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு தடவை வர சொல்லுங்க. ஏன்னா சரியா பார்க்கணும். பார்த்து பார்த்து கட்டினாதான் பிரச்சனை. கர்த்தர் கொடுத்தாருன்னு கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்து பார்த்து கட்டினாதான் பிரச்சனை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பியூட்டிஃபுல் வைஃப் இஸ் a knife. பியூட்டிஃபுல் வைஃப் இஸ் a knife in a lifeங்களா. எனக்கு அழகு வேணும், சௌந்தரியம் வேணும். அழகு வேணும்னா நிம்மதியை வாழ முடியாது. எப்போ ஆஃபீஸ் முடியுதோ, எப்போ மார்க்கெட் சீக்கிரம் வீட்டுக்கு ஒடியாரணும் 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 ஒடியாரணும். ஏன்னா என் மனைவி அழகா இருக்கா, யார் வருவாங்களோ, என்ன நடக்குமோ. அழகை பார்த்து பார்த்து நீ கட்டினால் இப்படிப்பட்டதான் பிரச்சனை. இந்த பெண்ணை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், இந்த பெண்ணை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் திருமணத்தை செய்தீங்கன்னா கடைசி சுவாசம் இருக்கிற வரை அவங்க பெண்ணாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு சௌந்தரியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது அதான். ஆலயத்தில் நாம் என்ன கேட்கிறோம்? மாப்பிள்ளை இருந்த உடனே இந்த பெண்ணை யார் இவருக்கு கொடுப்பது கேட்குறீங்களா? அன்னைக்கு ஆண்டவர் கொண்டுதான் இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம். குடும்பம், குடும்பம் என்பது இந்த உலகத்தில் மிகவும் முக்கியம். குடும்பம் என்கிறது ஒரு கம்பெனி கிடையாது. குடும்பம் என்கிறது ஒரு கம்பானியன்ஷிப். மேரேஜ் இஸ் நாட் எ கம்பெனி, பட் மேரேஜ் இஸ் எ கம்பானியன்ஷிப். கம்பெனினா என்ன பண்ணுறோம்? வா நண்பா, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு ட்ரீட்டுக்கு போகலாம், ஒரு 2 மணி நேரம் போய் தாம்பாலை எல்லாம் சாப்பிட்டு கம்பெனி ஓவர், முடிஞ்சிடுச்சு. ஆனால் குடும்பம், மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும், கம்பானியன்ஷிப் என்றால் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியத்திலும் சந்தோஷத்திலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கிற ஐக்கியம்தான்
குடும்பத்தின் கம்பானியன்ஷிப் என்று சொல்லுவார்களாம். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? உருவாக்கினார். இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்தார்? தோட்டத்திலிருந்து வெளியே போகும்போது நீங்க வெளியே போய் பழகி பெருகுங்கன்னாரு. மூன்றாவதாக என்ன பண்ணுகிறார்? அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தை பற்றி பேசுறேன். நல்ல குடும்பமாக இந்த உலகத்தில் இருக்கணும், சந்தோஷமாய் வாழணும், சமாதானமாய் வாழணும், மனரம்யமாய் இந்த உலகத்தில் வாழணும்டா அழகல்ல முக்கியம், அன்புதான் முக்கியங்களா? அழகெல்லாம் அற்று போகும். அழகல்ல முக்கியம், அன்பு முக்கியம். அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள் அன்பு கூறுகிறார், ஒரு மனைவி கணவருக்குள் அன்பு கூறார்னா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கண்ணுக்கு அழகு தெரியாது, அன்பு தான் தெரியும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அன்பு மாறாதையா, அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவர் ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கிறிஸ்துவை நேசிப்பது போல, தேவனை நேசிப்பது போல மனைவியும் நேசிக்க வேண்டியான கடமை கணவருதும் மனைவிதுமா? ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அடிக்கடிக்கு வம்பு வராது, பிரச்சனை வராது, தர்க்கங்கள் வராது, வாத விவாதங்கள் வராது, கூச்சல்கள் வராது, எரிச்சல் வராது, ஆவேசம் வராது. காரணம் என்ன? அன்பு அங்க இருக்கு. 1 கொரிந்தியர் 13 பார்க்கும்போது அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. என் மனைவியை குறித்து யார் என்ன சொன்னாலும் நான் என் மனைவியை நேசிக்கிறபடினால் என் மனைவியை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கணவரை குறித்து யார் என்ன சொன்னாலும் நான் அவரை அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு சாட்சியோட வாழுகிற குடும்பம் தான் ஒரு சந்தோஷமாய் வாழுகிற குடும்பம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் குடும்பம் என்ன சொல்லுவார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுங்களா? குடும்பம் அப்போ என்ன குடும்பம்? ஆவிக்குரிய குடும்பம். அதுதான் ஃபேமிலி சண்டே. உங்களுக்கெல்லாம் சரீரத்திற்குரிய குடும்பத்தில் தானே எல்லாம் இருக்கீங்க. எவ்வளோ பேர் சரீரத்திற்குரிய குடும்பத்தில் இருக்கீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 2 இல்லை பாஸ்டர் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் 1 இருக்கணும், 2 இல்லைன்னா பிரச்சனை தான். 1 குடும்பத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா பிரச்சனை தான். நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கணும். அப்பதான் இருக்கும். நல்ல வசனத்தை கேளுங்க. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. குடும்பம், இந்த குடும்பத்தை யார் உண்டாக்கினார் அதை பார்க்க போகிறோம். இந்த குடும்பங்கள் எப்படி இருந்தது? சீக்கிரமாக ஆதியாகமம் 2 அதிகாரம் வசனம் 23, 24 ஆதாம் ஏவாளை பார்த்து, அப்பொழுது ஆதாம் ஏவாளை பார்த்து, இப்ப பாருங்க, முதல் திருமணம் இங்க நடக்கிறது, முதல் குடும்ப வாழ்க்கை இங்க ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். அப்பொழுது ஆதாம் ஸ்திரியை பார்த்து, இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாமிசத்திலும் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷி என்னப்படுவாள் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கதான் முதல் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்தெல்லாம் முதல் என்ன பண்ணுது? குடும்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அது யார் ஆரம்பித்தார்? கர்த்தர் ஆரம்பித்தார். எதுவரை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்களோ, எதுவரை ஆண்டவரோடு இருந்தார்களோ அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. எப்போ ஆண்டவருடைய வார்த்தை மீறினார்களோ அவர்கள் நடுவில் இருந்த சந்தோஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ முதலே ஆண்டவர் உண்டாக்கிய அந்த குடும்பம், முதல் குடும்பம் கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தை மீறின குடும்பம். அது நிமித்தம் விளைவுகள் என்ன? தேவனுடைய வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியான சூழ்நிலை, தேவன் அண்டை வர முடியாத சூழ்நிலை,
தேவனை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப முதல் குடும்பத்தின் பரிதாபம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்த குடும்பம். முதலாம் குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினாலே தேவ தோட்டத்தில் இருந்து, தேவ வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறப்பட்டார்கள். அப்போ இரண்டாம் குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டது. எப்படி? அப்படி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாமுடைய குடும்பத்தை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இப்போ குடும்பத்தோட தனியா போகல. ஆபிரகாம் தன் மனைவி ஆகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போனார்கள். அப்ப பாருங்க, இரண்டாம் குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற குடும்பம். எப்படி பாஸ்டர்? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், ஆபிரகாமே, உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் சொந்த ஜனத்தையும் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று ஒரு கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், அது உன்னுடையது. ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மையும் தீமையும் அறிவிக்கிற விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது. அங்க ஒரு கட்டளை. அவர்கள் அதை மீறி விட்டார்கள், தேவ ஸ்தலத்தை விட்டு வெளியேறப்பட்டார்கள். ஆனா இங்க ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போன நீ அப்படின்னா சிங்குலர் சொல்லப்படுகிறது. ஆனா ஆபிரகாமோ 5ஆம் வசனத்துல, ஆபிரகாமும் கூட யார் கூப்பிட்டுக்கிட்டாரு? யாருங்களா? வசனம் என்ன சொல்லுதுங்களா? பாத்தீங்களா? குடும்பம் எல்லாம் தான் இருக்கீங்களா? ஆபிரகாமும் தன் மனைவி அப்படின்னா குடும்பம். பிள்ளைகள் இருந்தால் தான் குடும்பம் நினைக்க வேண்டாம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ன கூட அது ஒரு குடும்பம் தான். சத்தமுறை ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறா, நீ புறப்பட்டு போ. ஆனா இவர் என்ன பண்ணுகிறார்? முதல் யாரு கூப்பிடுறாரு? அது பிறகு தான் சகோதரனுடைய கூப்பிடுறாரு. எல்லாம் வசனத்துல தான் இருக்கீங்களா? முதல் சகோதரனே கூப்பிடல. வசனத்தை வாசிங்க, மறுபடியும் அடுத்து சொல்லட்டும். அதற்கு பிறகுதான் தன் சகோதரனுடைய குமாரரையும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் என்ன பண்ணா அழைத்து சென்றார். அப்ப ஆபிரகாம் பிரையாரிட்டி முக்கியத்துவம் யாரு கொடுத்தார்? சாராளு கொடுத்தார். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசித்து மனைவி கொடுத்திருந்தா உங்க வாழ்க்கையில முதல் பிரையாரிட்டி உங்களுடைய மனைவிகளுக்கு தான். ஹல்லேலூயா. Give your priority to your wife. She is a part of you. She is your bone to bone and flesh to flesh. One flesh. அதான் சொல்றது ஒரே சரீரம். அப்ப என்ன செய்யணும்? குடும்பத்துல கணவர் தன் மனைவிக்கு என்ன செய்யணும்? முதல் இடத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நல்ல குடும்பம், அதுதான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். ஆமென். செய்திக்கு பிறகு என்னெல்லாம் எனக்கு வருதோ தெரியல, ஆனாலும் செய்தி சொல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக தான் சொல்லணும். எல்லாம் தான் இருக்கீங்களா? என்ன வந்தாலும் முறிச்சாலும் பார்த்தாலும் செய்தியை சொல்லாமல் மட்டும் நிறுத்தக்கூடாது. உன் வேலையை நீ செய்யணும். முறிச்சா மேலே மட்டும் தான் முறைப்பாங்க, ஆனால் அங்கே உள்ள இந்த ஆண்டவர் பார்க்குறாரு. கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல சொல்லுங்க, பார்க்கலாம். Glory to God. Hallelujah. வருஷத்தில் ஒரு நாள் தான் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு பேசுவேன். வருஷத்தில் ஒரு நாள் தான் ஆண்டவர் கொடுக்கறத பற்றி. இதே உங்களுக்கு இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா, இந்த வருஷத்தில் 2 மாதம் இதை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டா நீங்கள் எப்படி தேறிட்டு என்ன ஆகுறீங்களோ தெரியல. ஆபிரகாம் தன் மனைவியை கூட அழைத்து கொண்டு சகோதரன் அவருடைய குமாரங்களை அழைத்து என்ன சொன்னார்? 4ஆம் வசனம் வாசிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனா. யாரோட புறப்பட்டு போனா? மனைவியோட, சகோதரனோட, லோத்தோட, அவருடைய குமார்களோட புறப்பட்டு போனா. அப்படின்னு ஒரு குடும்பமே போதுங்களாங்க. சத்தமுறை சொல்லுங்க. ஒரு குடும்பமே போகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படினான். ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு தன்னோட இருந்தவர்கள் எல்லாம் கீழ்ப்படித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, நாம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மக்கள் கீழ்ப்படிவார்கள். நீ தேவனுக்கு கீழ்ப்படியல, நான் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா நான் சொல்ல ஒரு வார்த்தையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் கட்டாயமாக தான் ஏற்றுக்கொள்வார்கள், மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்தான். இப்ப ஆபிரகாமோடு இருந்த மனைவி, சகோதரன் லோத், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறார்கள்.
அது எவ்வளவு சந்தோஷமான குடும்பம் இருக்கும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால சகோதரர்களுக்குள்ளே கருத்து வந்த பொழுது ஆபிரகாம் முழுக்கமாக தேவனை நம்பினான். ஆங்கிலத்தில் சொல்லும், Abraham believed God for all things, God blessed him in all things. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். லோத் என்ன செய்தான்? தனக்கு இஷ்டமானதே, கண்களுக்கு நல்ல இருந்ததே, ஆமென், சமநிலத்தை தெரிந்து கொண்டான். ஆபிரகாமும் சான்ஸ் கொடுத்தா. அது பிறகு ஆண்டவர் சொல்றா, ஆபிரகாமே இடது புறம் நீ எவ்வளவு போக முடியுமோ போ. As long as you can go to the left side. As long as you can go to the right side, go right side. As long as you can go to the front side, go side. எங்கெல்லாம் போறியோ, எங்க முடிக்கிறியோ அந்த எல்லை வரும் உன்னுடையது என்று சொல்லிட்டார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இரண்டாம் குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்மதிய குடும்பம். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாம் குடும்பத்தை பார்க்கிறோம். மனைவினால் ஆறுதல் படைத்த ஒரு குடும்பம். மனைவினால் ஆறுதல் செய்யப்பட்ட. வாசிப்போம், glory to God. ஆதியாகமம் 24 அதிகாரம் 67 ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை என்ன பண்ணுகிறார்? அப்பொழுது ரெபெக்கா ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு, வீட்டுக்கு என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா, அழைத்து கொண்டு போய் அவளை என்ன பண்ணாரு? தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டார். சத்தம் ஒரு ஆளில சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆளில சொல்லுங்க. அப்போ கணவனுக்கு என்னெல்லாம் துக்கம் இருந்ததோ, கவலை இருந்ததோ, மனைவியின் மூலமாக அந்த துக்கம் எல்லாம் நீங்கிற்று. புருஷர்களுக்கு, கணவர்களுக்கு தங்கள் துக்கங்கள் தீரணும் என்றால் மனைவியை சந்தோஷத்தோடு அன்போடு வைத்து கொண்டா அவர்கள் வந்தது நிமித்தமாக துக்கம் என்ன செய்யும்? தீரும். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாம் குடும்பத்தை பார்க்கும் பொழுது கணவரானவர் தாயை எழுந்து துக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கும் பொழுது தன் வாழ்க்கைக்கு மனைவி என்று கர்த்தர் கொடுத்த பின்பு மனைவி நிமித்தமாக அவருக்கு ஒரு ஆறுதல் வந்தது, ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு கடைசி வர ரெபெக்காள் என்ன பண்ணியிருப்பார்? நேசித்திருப்பார், நிச்சயமாக நேசித்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாம் குடும்பம் மனைவினால் ஆறுதல் செய்யப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. எதுவரை தாய் உயிரோடு இருந்தார்களோ அதுவரை தாய்க்கு ஸ்தானம் கொடுத்தார். எதுவரை திருமணமாகாமல் இருந்தாரோ அதுவரை தாய்க்கு ஸ்தானம் கொடுத்துட்டார். மனைவியானவள் தன் வாழ்க்கையில் வந்த பின்பு மனைவிக்கும் ஒரு ஸ்தலத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. மனைவிக்கும் ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணணும்? இருதயத்தில் தரணும். வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. சுருக்கமாக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப மூன்றாம் குடும்பத்தை இங்க பார்க்கும் பொழுது மனைவியினால் ஆறுதல் செய்யப்பட்ட குடும்பம் ஈசாக்குடைய குடும்பம். அநேக வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனசு சரியில்லை, துக்கமா இருக்கேன், குழப்பமா இருக்கு, கலக்கமா இருக்குன்னு நீ எங்கேயும் ஆலோசனை கேட்க போகாது. உனக்கு ஆலோசனை சொல்லவே, உன்னை ஆறுதல் படுத்தவே, உன்னோட இருந்து உனக்கு சமாதானத்தை சொல்லவே ஆண்டவர் மனைவியை கொடுத்திருக்கிறார். ஐயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனைவியை கொடுத்திருக்கிறார். உன் மனைவி உனக்கு தருகிற ஆலோசனைகள் இந்த உலகத்தில் யார் தருகிற ஆலோசனைகளை பார்க்கிறோம் அது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும். அல்லேலூயா. ஒருபோதும் கணவரை நேசிக்கிற மனைவி தன் கணவருக்கு பொல்லாத ஆலோசனை தரவே மாட்டாங்க. அதிலும் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் நல்ல ஆலோசனை தான் தருவாங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமென். மனசு சரியில்லை, சமாதானம் இல்லை, குழப்பமா இருக்கு, ஏனோ ஒரு போல இருக்கு, தனிமை வாட்டுகிறது. Don't go anywhere. None can give you happiness and the counsel like your wife gives. உன் மனைவி தருகிறது போல ஆறுதலையும் சமாதானமான வார்த்தைகளை யாருமே தர முடியாது. Whatever they tell you only from their mouths. But when your wife tells, she tells from your heart. She wants to see her husband coming good. என் கணவரோட அத்தனை உணர்வுகள், அவருடைய சுபாவங்கள்லாம் யாருக்கு அதிகமாக தெரியும்? வீட்டில் இருக்கிற மனைவிக்கு தான் தெரியுங்க. மனைவி வீட்டில் இருக்கிற கவலைகள், கலக்கங்கள் யாருக்கு தெரியும்? கணவருக்கு தான் தெரியுங்க. இது வெளியே சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்திற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிலீவர்ஸ் குடும்பத்துக்கு தான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அப்போ மூன்றாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது
மனைவினால் ஆறுதல் அடைந்த குடும்பம், ஆறுதல் அடைந்த குடும்பம். ஆமென். தாயின் ஸ்தானத்தை மனைவிக்கு என்ன செய்தார்? கொடுத்தா. அப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கின் மூலமாக தான் என்ன செய்கிறோம்? 12 கோத்திரங்கள் வருகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன் கோத்திரங்கள், உன் சந்ததி, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அப்போ மூன்றாவதாக என்ன செய்யணும்? குடும்பத்துல மனம் விட்டு பேசுகிற குடும்பமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை ஆனாலும் சரி என்ன செய்யணும்? மனைவியின் இடத்துல சொல்லணும். மனைவி யார் இடத்துல சொல்லணும்? கணவர் இடத்துல சொல்லணும். ஒரு பரஸ்பர அன்பு, ஒரு பரஸ்பர அன்பு இருக்கும்போது தான் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? நல்ல ஒரு அன்பு நிறைந்த குடும்பம், அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக ஒரு குடும்பம் கணவனும் மனைவியும் தேவதூதர்களை பார்த்த குடும்பமா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான குடும்பம் எல்லாம் தான் இருக்கீங்களா? கணவனும் மனைவியும் தேவனை பார்த்து கேட்ட குடும்பம். வாசிங்கள் நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க மனோவாவை குறித்து பார்க்கிறோம். மனோவா என்கிற ஒருவர் இருந்தார். அவருக்கு மனைவி இருந்தால், மனைவி பேர் இங்கு சொல்லப்படல, அவருடைய பேர் மட்டும் தான் சொல்லப்படுகிறது. இந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் மதித்து தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலே தான் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு கொடுக்குறார். கிறிஸ்மஸ் சீசனில் பாருங்க, 10 நாட்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் மரியாதை பற்றி தான் சொன்னேன். தூதன் அவன் வந்து ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவ கிருபை பெற்றவள் என்று எல்லாம் வீட்டுகளுக்கு சொல்லி தான் வந்தேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது பாருங்க, ஆமென், மனோவாவுடைய மனைவியின் இடத்துல தான் ஒரு தரிசனம் காண்கிறாள். இங்க பாருங்க, தேவதூதன் வந்தீங்க மனோவாவுடைய மனைவிக்கு சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து என்ன செய்வாய்? மரியாளுக்கு என்ன சொன்னா தூதன்? நீ ஒரு குமாரனை பெறுவா. ஹல்லேலூயா. இங்க மனோவா மனைவிக்கும் சொல்லுகிறது, ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் அவனை என்னெல்லாம் செய்யணும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருகிறது. அவன் தலையின் மேல் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று. ஆமென். மரியாளுக்கு சொல்லுகிறார், உனக்கு குமாரன் பிறப்பான், அவருடைய பேரு இயேசு என்று பேரிடுவாயாக, அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பா. இங்க இந்த சகோதரிக்கு பிறக்க போகிற குழந்தை குறித்து தூதன் சொல்லுகிறான், அவன் இப்படிப்பட்டவனாய் இருப்பான். அவன் என்ன செய்வான்? அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்த தொடங்குவான் என்றார். அப்போ இந்த செய்தி யாருக்கு? ஸ்திரீக்கு தான் வருகிறது. எல்லாம் தான் இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் இந்த சொப்பனத்தை கண்ட உடனே நேர ஓடி வந்து தன் கணவர் இடத்துல சொல்கிறார், இப்ப தூதனானவர் வந்தார், என்னோடு பேசினார், இப்படி ஒரு குமாரன் பெறுவான், இதெல்லாம் செய்யணும் என்று கணவர் இடத்துல சொன்ன உடனே மனோவா என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? மனைவியின் வார்த்தை நம்புகிறார். எல்லாம் இருக்கீங்களா? மனைவியின் வார்த்தை நம்பினபடினாலே, மனைவியின் வார்த்தை விசுவாசித்தபடினாலே 8ஆம் வசனத்துல இப்ப தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். எல்லாம் தான் இருக்கீங்களா? சத்துமராலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. வந்து சொன்னபடினாலே தான் மனோவா என்ன பண்ணுகிறார்? இப்போ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன், என் மனைவியின் இடத்துல நீர் உங்களுடைய மனுஷன் அனுப்பி இந்த செய்தி சொன்னீர், என்னிடத்திலும் ஒரு விஷயம் நீங்க அவரை அனுப்பி சொல்லுங்கப்பா. எல்லாம் தான் இருக்கீங்களா? என்னிடத்திலும் அவரை அனுப்பி ஒரு தடவை சொல்லுங்க. இதுதான் ஒரு அன்பு, ஒரு விசுவாசம், நம்பிக்கை. ஓ, என் மனைவியின் இடத்துல வந்தவர் உண்மையான தேவ மனுஷனா இருந்திருந்தால், சொல்லி இருந்தால், பேசி இருந்தால், ஆண்டவரே அவரே என் இடத்துல அனுப்புங்க, நானும் ஒரு விஷயம் கேட்கணும். இருக்கீங்களா? அது மட்டும் அல்ல, மறுபடியும் அந்த தேவ மனுஷன் உன் இடத்துல வந்து சொல்லுவாரானா, நீ சீக்கிரமா வந்து என்ன பண்ணி என்ன கூப்பிடு, நான் ஓடி வரேன். ஹல்லேலூயா. அப்போ மனைவியின் வார்த்தையின் மேல் அவருக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை, பிலீஃப், ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நிறைய வீட்டில் பார்த்து, என்னையே நான் நம்புறதில்லை, உன்னை எப்படி நம்புவேன்? மாத்திக்கோ, சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீ உன்னை நம்பலைன்னா யூ ஆர் இன் டேஞ்சர். எல்லாம் தான் பார்க்குறீங்களா? என்ன பாருங்க, உங்களை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் டேஞ்சரில் தான் இருப்பீங்க. டேஞ்சரில் தான் இருப்பேன். முதல் நீ நம்பு. உன்னை நீ நம்பலைன்னா ஆண்டவர் எப்படி நம்புவேன்? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ,
என்னை நம்பலைன்னா தேவனை எப்படி நம்புவேன்? என்னை நம்பினால்தான் நான் தேவனை நம்புவேன். தேவனை நம்புறபடினால்தான் என் குடும்பத்தை நம்புவேன். என் குடும்பத்தை நம்புறபடினால்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Glory to God. Hallelujah. என்னையே நான் நம்புவேன், நம்பல உன்னையே நம்புவான். அது அப்போ எப்போ? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே, தேவனை அறியாததுக்கு முன்னே, உன் இஷ்டம் போல வாழ்ந்தது முன்னே, நீ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீ தேவ பிள்ளையா இருக்கிறன்னா முத உன்னிலே நம்பணும். Hallelujah. Hallelujah. நம்பும் போதுதான் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, அவரிடத்திற்கு வருகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிப்பவர் என்று நம்பி வரும் பொழுதுதான் அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. வாசிங்க. நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை, எவ்வளவு அருமை சொல்றார் பாருங்க. நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பாருங்க. என்ன சொல்றாருங்களா? என்னிடத்தில் சொல்ல. எல்லாம் தான் இருக்கீங்களா? வசனத்தை உற்று கவனித்திருக்கணும். எல்லாம் தான் இருக்கீங்களா? அவர் சொல்றார் என்னிடத்தில் இல்ல, எங்கள் இடத்தில். அப்படின்னா என்னிடத்திலும் என் மனைவி இடத்திலும். அப்படின்னா ரெண்டு பேரும் இருக்கும்போது நீங்க வந்து சொல்லுங்கப்பா. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஏமாத்தணும்னா சொல்ல மாட்டாங்க, உண்மையா இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொன்னது உண்மை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? மனோவோட ஜபத்தை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் எங்கள் இடத்துல வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்னதென்று எங்களுக்கு நீங்க சொல்லி தாங்க. என்ன ஒரு ஜபம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ மனோவா இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எதற்காக செய்கிறார் என்றா, மனைவி சொன்ன வார்த்தையை நம்பினார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு பேரும் ஆண்டவர் கீழ்ப்படிந்தார்கள். ரெண்டு பேரும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பினார்கள். அற்புதம் நடக்கிறது. வாசிங்க 9-11 வரை. என்ன பண்ணாருங்களா? தேவன் மனோவா ஜபித்த ஜபத்திற்கு ஆமென், அவருடைய ஜபத்தை கேட்டா, விண்ணப்பத்தை கேட்டா, மண்டாட்ட கேட்டா. ஹல்லேலூயா. அவனுடைய ஜபத்திற்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வயல் வேலியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் அப்படின்னு என்ன இன்னொரு வசை வந்தா. அவர் என்ன கேட்கிறார்? இன்னொரு வசை வரட்டும், இன்னொரு வசை வரட்டும். அப்ப ஆண்டவர் மனோவுடைய வார்த்தையை கனம் பண்ணி தேவனுடைய மனுஷன் திரும்பவும் அவனிடத்தில் வந்தா. அப்பொழுது அவன் புருஷனாகிய மனோவா அவனோட இருந்தவில்லை. எல்லாம் தான் இருக்கீங்களா? ஆமே. எங்களிடத்தில் வாய்ந்துதான் அவர் ஜெபம் பண்ணார். ஆனா இப்போ என்ன பண்ணுகிறார்? மனோவா மனைவி இடத்துல வர்றார், மனோவா எங்கேயோ போயிட்டு இருக்கிறார். எல்லாம் தான் இருக்கீங்களா? இந்த சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு தோமா வெளியே போயிட்டு இருந்தாரு. ஆண்டவர் இயேசு அங்கே வந்தாரு. தோமா வந்த உடனே சொன்னாங்க, நாங்க பார்த்தோம். தோமா என்ன சொல்றாரு? நோ நோ நோ, நான் நம்ப மாட்டேன். மனோவா நம்பினார், தோமா என்ன பண்ணல. ஆனா தோமா மனஸ்தாபம் பட்டார். அவர் மனஸ்தாபம் பட்டு ஆண்டவர் வந்தபடிதான் இன்னைக்கு நாம எல்லாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் மனஸ்தாபம் பட்டு ஆமென் ஆண்டவர் இயேசுவை நம்பினபடியில தான் கேரளா மாநிலத்தில் மாவலிகரா என்று சொல்லுகிற இடத்திற்கு 70 குடும்பங்களோடு வந்தார். நெஸ்டோரியன்ஸ் அங்கதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்தியா பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, நான் மனோவா பார்க்கும்போது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. தேவதூதனானவர் அவள் இடத்துல வந்தவுடன் அவர் என்ன பண்றார்? அடுத்த வசனம் 10ஆம் வசனம். ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி என்ன பண்ணி? சீக்கிரமாய் ஓடுறா நடுல. ஏன்னா தேவ மனுஷன் போயிட்டா. எல்லாம் இருக்கீங்களா? அப்போ அவளுக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கு பாருங்க. அந்த காரியத்தை எவ்வளவு வேகமா செய்யணும். சீக்கிரமாய் ஓடி 1 ராஜாக்கள் எழுத பார்க்கும்போது அங்க ஒரு சகோதரி சீக்கிரமா குதிரையின் மேல ஓடுறா. தன்னுடைய மகனுக்காக தேவ மனுஷனை தேடி ஓடுகிறார். இங்க இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? மனோவா இடத்துல ஓடி வருகிறார். சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அருமையா அவருக்கு கனம் பண்ற. அன்று எனக்கு தரிசனமானவர் இன்று எனக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. அப்ப மனைவி செய்தி, நல்ல செய்தி யார் இடத்துல கொண்டு போகிறாள்? கணவர் இடத்துல கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நல்ல செய்தியை கணவர் இடத்துல கொண்டு போகிறார். அதுக்கு பிறகு மனோவா என்ன பண்ணுகிறார்? அப்பொழுது மனோவா என்ன செய்து எழுந்திருது. எங்க பார்த்த?
எப்ப பார்த்த, எந்த இடத்துல பார்த்த, எப்படி இருந்தா, இதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏன் கேள்வி கிடையாது? மனைவியை நம்பினாள். மனோவாக்கு நல்ல தெரியும், என்னுடைய மனைவி நல்ல ஆண்டவருக்குள் பக்தி உள்ளவள், அவள் கண்டது உண்மையா இருந்திருக்கும், அவள் பொய் சொல்லவில்லை. தேவ மனுஷன் வந்தாரோ, நீ என்ன பிரமித்து என்ன சொல்றியோ தெரியல, நீ ஒண்ணு போய் படுத்துக்கு போ, சும்மா ஏன் தூக்கத்தை கெடுக்கிற, சொல்லாதே. சில சமயத்தில் கர்த்தர் உன் மனைவி மூலமாக உன்னோடு பேசுவா, உன் மனைவி மூலமாக பேசுவா. படித்திருந்தாலும் சரியா, படிக்காமல் இருந்தாலும் சரியா, தேவன் பேசும் விதம் பல விதங்கள் உண்டு. ஆமென். ஓடி வந்தாள். அவருடைய வேகம் என் கணவர் இடத்தில் நான் சொல்லணும், அவர் பார்க்கணும், அவருக்கு நம்பிக்கை வரணும். அவள் ஓடி வந்து அவரிடத்தில் வந்து இந்த ஆமென் சொன்ன உடனே, அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் எங்க போனார், முன்னே ஓடல, நீ இரு நான் முன்னே ஓடுறேன், நான் போய் அவரை பார்க்கிறேன், வா 2 பேரும் ஓடல, என்று இப்படி ஓடுறாரு, நான் போய் பார்க்கிறேன். எல்லாம் குடும்பத்தை தானே பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா? ஸ்டாப் தே. மனோவா அங்க கேட்கிறார், இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? ஹல்லேலூயா. நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். நான் தான். சத்தும் அவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மனைவியின் இடத்துல பேசினவர் புருஷன் இடத்திலும் பேசினார், இருவரிடத்தில் பேசினார். அப்ப அந்த குடும்பம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற வாஞ்சியோடு இருந்த குடும்பமாய் இருந்தது. 2 பேரும் அவனுடைய வார்த்தைகள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூட நான் அது வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்க 12. நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. என் மனைவி இடத்துல என்ன எல்லாம் சொன்னீங்களோ அது நீங்க தான், பிறகு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுன்னு கேட்கல. எல்லாம் தான் இருக்கீங்களா? மறுபடியும் என்ன பண்ணு, ரிப்பீட் பண்ணுன்னு கேட்கல. ஏன்னா மனைவியை நம்பினார். எப்போ மனைவியை நம்புறதில் அப்பதான் ரிப்பீட் பண்ணி, என்ன சொன்னேன் எப்படி சொன்னேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. குடும்பத்தில் சொன்ன ஆண்டவர் சொன்னா நம்புங்க. எல்லாம் தான் இருக்கீங்களா? நம்புங்க. ஹல்லேலூயா. ரிப்பீட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். அவர் சொன்னது ஒரு தடவை சொன்னா சரியா சொல்லுவா, மாத்தி சொல்ல மாட்டார், திருப்பி சொல்ல மாட்டா. அவர் சொன்ன ஒரே போலதான் இருக்கும். ஆமென். அந்த வார்த்தை யார் நம்பினான்? புருஷன் நம்பினா. யார் மூலமாக நம்பினா? மனைவியின் மூலமாக பேசினா. அப்ப அவர் கேட்கிறார், நீர்தானா? மறுபடியும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, வயிற்றில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணணும்னு என் மனைவியின் இடத்துல சொன்னீங்க. வேதத்தை வாசித்திருக்கீங்களா? எப்படியெல்லாம் இருக்கணும். அப்ப அந்த பிள்ளை பிறந்த பின்பு அவன் எப்படி வளர்க்கணும்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த குடும்பம் ஆண்டவர் இடத்துல கேட்ட வார்த்தையை நம்பின குடும்பம், தேவனால் நல்ல ஒரு ஆசீர்வாதமான குழந்தை பெற்றுக்கொண்ட குடும்பம். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஸ்திரியை பற்றி இங்க பார்க்க போகும். ராஜா வந்து இந்த ஸ்திரியை வந்து நேசிக்கிறார். எஸ்தர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17. எஸ்தர் 2:17. ஆமென். இங்க ஒரு அன்பு தான் பாருங்க, குடும்பத்தில் அன்பு குறித்து சொல்றேன். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம். இருக்கீங்களாங்க? ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம், வேற வைக்கல, அன்பு வைத்தா. நான் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணா ரொம்ப அருமையா பண்ணுவேன். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜா எஸ்தர் மேல் என்ன செய்தார்? அன்பு வைத்தா. அப்படின்னா எவ்வளவு ஸ்திரீகள் அந்த தேசத்தில் இருந்திருக்கலாம், எவ்வளவு அழகான ஸ்திரீகள் அங்க இருந்திருக்கலாம், எவ்வளவு அழகான பியூட்டிஃபுல் உமன். ஹல்லேலூயா. ஆனா எஸ்தர் மேல் எதற்கு ராஜா அன்பு வைத்தார் என்றால், அவள் என்ன சொன்னாள்? நான் ராஜாவுக்கு முன்னே போய் என்னை காண்பிக்கிறதுக்கு முன்னே அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபத்துடனே அவள் போன உடனே ராஜாவுக்குள் என்ன உண்டாயிற்று? அன்பு உண்டாயிற்று. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அன்பு, அந்த அன்பின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியம் என்ன என்றால் அழகல்ல, அன்புதான் முக்கியம். ஹல்லேலூயா. மேரேஜுக்கு போயிட்டோம்னா உடனே என்ன பண்றாங்க? அழகு பாருங்க, அழகா இருக்கணும். சொல்றத இம்ப்ரெஷன், அழகா இருக்கணும். இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே புரியுதோ? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும், மாப்பிள்ளை பெண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா ஜபிக்கிற ஒரு மாப்பிள்ளை பாருங்க, நல்லா ஜபிக்கிற ஒரு பெண்ணை பாருங்க, நல்ல பைபிள் படிக்கிற ஒரு பெண்ணை பாருங்க, நல்ல பைபிள் படிக்கிற ஒரு மாப்பிள்ளை பாருங்க, சர்ச்சுக்கு போகிற மாப்பிள்ளை பாருங்க. இப்படி சொல்லுங்க. அது அத்தனை அழகுடைய கண்ணெல்லாம் மூடிடும். அந்த சௌந்தரமே வேற இருக்கும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Glory to God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த மேரேஜ் கவுன்சிலிங்ல நாங்கள் கவுன்சில் கொடுக்கும்போது சொல்லுவோம், இந்த பியூட்டி என்கிறது லீஸ்ட் இருக்குமா. இந்த அழகு என்கிறது என்ன இருக்கணும்? கடைசியில தான் இருக்கணும். அதுக்கு மேலே நிறைய கட்டங்கள் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா கூட அது அழகா இருந்தாலும் அழகு இல்லைன்னாலும் குடும்பத்தை நடத்துவாங்க. எல்லாம் தான் இருக்கீங்களாங்க. தேவன் நமக்கு உதவி செய்வராக. இப்ப ராஜா எஸ்தரை பார்த்தோன்னு அவளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அன்பு உண்டாயிடுச்சு, அன்பு உண்டாயிடுச்சு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. வாழ்க்கையை, குடும்பத்தை அன்பினால் நடத்துங்க, அன்பில இருங்க. அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். 50 வருஷம் 60 வருஷம் 60 வருஷம் திருமணம், அதை செய்தால் கூட அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? அவ்வளோ அன்பு இருக்கும், அன்பு இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அப்போ பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில இப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும். என்ன தெரியுங்களா? முதல் குடும்பம் கீழ்ப்படியாமல் போனது, தேவ விட்டு வெளியேறப்பட்டார்கள். இரண்டாம் குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த குடும்பம், தேசத்தில் ஆசீர்வாதமா இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமானால் எண்ணு, count it and I will multiply your generation like stars. இரண்டாவதாக சொன்னார், கடல் கரையில போ, கடல் கரையில் இருக்கிற மணல்களை உன்னால் எண்ண முடிந்தா எண்ணு, உன் சந்ததியை பெருக சொன்னுவேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த குடும்பத்தை கர்த்தர் சந்ததிகளை உருவாக்கினார். மூன்றாம் குடும்பத்தை பார்க்கும் பொழுது, தாயை எழுந்து துக்கத்திலும் கவலையிலும் இருந்த அந்த குடும்பத்திற்கு மனைவியானவள் ஆறுதலை உண்டாக்கினாள். நாங்கள் குடும்பத்தை பார்த்தோம், கனவும் மனைவியும் தேவ மனுஷனை கண்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கடைசி குடும்பம் நல்ல ஜெபத்திலும் ஆண்டவருக்குள்ள இருந்தவர்களுக்கு ராஜாவே எஸ்தரை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கும் சந்தோஷமே இல்லைங்க. எஸ்தர் ராஜாவின் இடத்துல போய் அந்த அரண்மனையில் இருந்த அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என்னெல்லாம் எஸ்தர் சொன்னாலோ ராஜா அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணார்? ஹல்லேலூயா, செயல்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்றால் இந்த அம்சங்கள் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். கடவுள் சொல்லுவாரன்னா கீழ்ப்படிய வேணும், அந்த வார்த்தை கேட்க வேண்டும். கடவுள் சொன்னார் என்று மனைவியானவள் கணவர் இடத்திற்கு சொன்னால் அதை குறித்து ஜபிக்கணும், தர்க்கம் பண்ண வேண்டாம். கணவர் பேசினார் என்று மனைவியின் இடத்தில் சொல்லும் பொழுது மனைவியானவள் அதை கேட்டு ஜபம் பண்ணணும். அப்போ சொன்ன ஆண்டவர் 2 பேருக்கும் என்ன பண்ணுவா? வெளிப்பாடு கொடுத்து உறுதி செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை குறித்து இப்ப நான் சொன்னேன். இப்ப மனைவியை குறித்து நான் சீக்கிரமா சொல்லிட்டோம். இல்லைங்க தான் இருக்கீங்களா? தம்பிமார் யாருங்க போவாப்பா, ஒரு பாட்டு பாடலாம்ப்பா. எல்லாம் எழுத நிற்போம். Glory to God. குடும்ப நாயர் கண்டிப்பா இதை சொல்லித்தான் முடிக்கணும். எல்லாம் எழுத நிற்போம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கையை தட்டு. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது வாழ்வு நான் பாடி இயேசுவை போற்றி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் அபிஷேகம் தந்தார் இயேசு அபிஷேகம் தந்தார் இயேசு 5 வருஷத்துக்கு முன்னே தந்தார். அபிஷேகம் தணிஞ்சு போச்சு. 2024 வருஷம் முதல் மாதம் 7ஆம் தேதி அபிஷேகம் தாங்க அப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க அப்பா. இல்லைங்களா இருக்கீங்களா? தந்தார் பாட வேணாம். அபிஷேகம் தாங்க அப்பா எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா. இந்த வருஷம் அபிஷேகத்தில் தான் நான் இருக்கணும். அபிஷேகத்தில் இருக்கணும். அபிஷேகம் தாங்க அப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க அப்பா. சொல்லுங்க, அபிஷேகம் தாங்க அப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க அப்பா. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உட்கார்ந்துருங்க. இப்போ தேங்க்யூ. இப்போ கை காலு மனம் கண்ணு எல்லாம் சுறுசுறுப்பாயிடுச்சு. ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை நான் அழைத்த நோக்கம் தூங்குகிறவங்களை இன்னும் தூக்கம் செய்யணும். நீ பேசும்போது மக்கள் தூங்குற மாதிரி பிரசங்கம் பண்ணேன்னு அழைக்கல. ஆண்டவர் நினைச்சா தூங்கி இருக்குங்கெல்லாம் என்ன ஆனும் இழந்துடணும். ஹல்லேலூயா. விழிப்பா இருக்கணும். அந்த ஊழி தான் செய்து வரேன் இதுவரை till today. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. இப்ப மனைவிகளை குறித்து சீக்கிரமா சொல்லிடுறேன். மனைவிகள் glory to God. மனைவியானவள் என்ன செய்வாள்? மனைவியானவள் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல மனைவியானவள் என்ன செய்வாள் என்றா, she looketh well her household. she looketh well her household. தன் குடும்பத்தை எப்படி நடத்துவாள்? வாசிங்க 31:27. அவள் எவள்? மனைவியானவள். அவள் என்ன பண்ணாம சோம்பலேன் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய். இதான் மனைவி செய்ய வேண்டிய ஆளுங்க. எல்லாம் இருக்கீங்களா? கண்ணோக்கமாய் இல்லைன்னு தான் பிரச்சனை வருது. 24 வருஷம் கண்ணோக்கமாய் இருக்கணும்னு தான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லு ஒரு ஹல்லேலூயா. மனைவியானவள் தன் குடும்பத்தை குறித்து கண்ணோக்கமாய் இருக்கணும். சாத்தான் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். வந்த அப்புறம் அங்கதான் இருக்கீங்களா? கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான், அழைச்சிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. கண்ணோக்கமா இருக்கணும். எப்படி? ஜபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறதின் மூலமாக, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறதின் மூலமாக. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம். மனைவியானவள் தன் வீட்டு காரியத்தின் மேல் தான் நோக்கமா இருக்கணும். இன்னொரு வீட்டு காரியம் நீ பார்க்காத. இன்னொரு வீட்டு காரியம் அந்த வீட்டின் மனைவி பார்த்துக் கொள்வா. அங்கதான் இருக்கியா? உன் வீட்டு காரியத்தை நீ நோக்கமா இருக்கணும். என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும். அது மேல் கண்ணோக்கமாய் இருப்பாயாக. இந்த 2024ஆம் வருஷம் ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் என்றா வீட்டின் காரியத்தின் மேல கண்ணோக்கமா இருங்கள். வெந்ததை போய் சாப்பிட்டுட்டு வந்தது சொல்லாத. அது வந்தது மாதிரியே போயிடும். எல்லாம் இருக்கியா? வந்தது மாதிரி போயிருக்கும். கடைசிக்கு வந்துடும் 2 பேருக்குள்ள. தேவன் நமக்கு உதவி செய்வா. அடுத்த வீட்டின் காரியம் பேசுகிறதே ஸ்டாப் இட். Don't talk about other family. Don't talk about others. That's none of our business. I need to talk about my family, my children, my church, my pastor. Hallelujah. என் குடும்பம், என் சபை, என் ஊழியர். இப்படிப்பட்ட எண்ணம் எப்படியெல்லாம் உனக்குள்ள இருக்கோ
எப்படிப்பட்ட அவன் மேதாவி உன்னிடத்தில் வந்து உன் ஊழியர் குறித்து சபைக்கு சொன்னாலும், என் ஊழியத்தை நான் அறிஞ்சிருக்கேன் ஐயா. என் ஆலயம், என் சபை, என் ஊழியர், எங்க மக்கள், எங்கள் சபை, எங்க ஊழியம், என் ஊழியர் அடுத்த தடவை வருவாரா பார்த்தாலே ஓரமா போயிடுவாருங்களா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். மனைவியானவள் தன் வீட்டின் காரியத்தின் மேல் கண்ணோக்கமா இருக்கணும். கண்ணோக்கமா இருக்கணும். அது மனைவியின் வேலை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. சில சமயத்தில் கணவர் புருஷர்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் நீ செய்ய வேண்டியது கண்ணோக்கமாய் இருப்பாயாக. கண்ணோக்கமாய் இருப்பாயாக. தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆமென். 1 சாமுவேல் 1:19 பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக குடும்பம் தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கணும். மனைவியானவள் தேவன் எப்பொழுதுமே ஆராதிக்கிற ஆவியில் இருக்கணும். நீ சமையல் அறையில இருந்தாலும், நீ வீட்டில் மாப்பு பண்ணிட்டு இருந்தாலும், நீ வீட்டின் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நீ ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். அப்பதான் உன் வீடு ஒரு வர்ஷிப்பிங் ஃபேமிலியாக இருக்குமா? ஒரு வர்ஷிப்பிங் ஃபேமிலி அப்படின்னா தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பம். அதுக்கு ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. டிவியை போட்டு டிவியை பார்த்துட்டு வீடை பெருக்காதீங்க. பாதி தான் பெருக்குவீங்க, பாதி பெருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கதானே இருக்கு கண்ணு. வீடை பெருக்குவோம்னா தரை மேல் கண்டு இருக்கட்டும். சமையல் அறையில சமைத்து கொண்டு இருக்கீங்கன்னா கண்கள் ஸ்டவ் மேல இருக்கட்டும். அங்க ஒரு கண்ணு, இங்க ஒரு கண்ணு, 2 கண்ணு 2 பக்கம் போய் பிரச்சனை ஆயிடும். வர்ஷிப்பிங் ஃபேமிலி, வர்ஷிப்பிங் ஃபேமிலி. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ குடும்பம் ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கணும். துதிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஆராதிக்கிற மனைவியா இருக்கணும். துதிக்கிற கணவராய் இருக்கணும். அந்த குடும்பத்தில் எப்பவுமே சத்தியம் இருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தமா, நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் போகையில கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக பாருங்க, மனைவி ஆராதிக்கிறவர்களாய் இருப்பார்களானா அந்த குடும்பம் எப்படியா இருக்கும்? ஒரு வர்ஷிப்பிங் ஃபேமிலியா இருக்கும். எங்க டைம் ஆயிடுச்சு, வாங்க உட்காருங்க, ஒரு பாட்டு பாடுவோம், வசனத்தை வாசிப்போம், ஜபிப்போம், வாங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் மொருட்டு தான் பண்ணுவார். அப்படின்னா கொஞ்சம் மொருட்டு பண்ணுவார், இன்னும் மறுட்டு பண்ணுவார், எக்ஸ்ட்ரீம் பண்ணுவார். போட்டோம் சொல்லிட்டே இருங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மிக்கல்ல இறங்குதுன்னா அவங்க நகர மாட்டாங்களே. சத்துமர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? ஆவிக்குரிய காரியத்திற்காக. நகிங் வைஃபா இருக்கக்கூடாது எப்பவுமே. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆராதிக்கிறப்போ. அன்னாளை குறித்து 1:19 வாசிங்க சீக்கிரம். என்ன பண்ணாங்க? அதிகாலமே எழுந்து என்ன பண்ணாங்க? யாரு? கணவன் மனைவி. எல்லாம் தான் இருக்கீங்களா? சாமுவேல் இன்னும் பிறக்கல. எல்கானுடைய முதல் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த 2 பேரும் ஆலயத்துல என்ன பண்றாங்க? அதிகாலம் எழுத. அதிகாலம் எழுகிற பழக்கத்தை வீட்டில் 2024 வருஷம் தயவுசெய்து வச்சுங்க, தயவுசெய்து வச்சுங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, அதிகாலமே எழுகிற பழக்கத்தை வச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. நல்ல காலையில எழும்பி முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன்னா சத்தம் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா இருக்கும். ஹல்லேலூயா. 7 மணி கிறிஸ்தவ குடும்பத்தில் 7 மணிக்கு எழுறதா? அது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. ஹல்லேலூயா. அதிகாலம் எழும்பி ஜெபம் பண்ணு. உன் வீடு ஆசீர்வாதமா, இந்த 24ஆம் வருஷம் உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன? ஸ்டார்ட் டுடே. அதிகாலம் எழும்பி ஜெபம் பண்ணு பாருங்க. சாத்தான் உன் வீட்டை நெருங்க மாட்டான். பாவம் வீட்டை நெருங்க வராது. அப்படி வந்தாலும் நீ துதிக்கிற துதி, ஆராதனை, ஜெபம், அவன் ஓடியே போயிடுவானா? ஓடியே போணுமா? ஓடிவான்னு சொல்லணுமா? ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக குடும்பத்தில் நல்ல ஆராதனை இருக்கணும். நல்ல ஆராதனை இருக்கணும். ஆராதிக்கிற குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், ஆராதிக்கிற கணவர், ஆராதிக்கிற மனைவி, ஆசீர்வாதம். ஆமென். அன்றைக்கு போய் ஏதோ வேலை செய்ய போகிறோம், நடக்கலையா? கவலைப்பட மாட்டீங்க. காலையில் ஆண்டவரை ஆராதிச்சிட்டோம், நடக்கல, ஆண்டவர் ஏதோ இது வேண்டான்னு சொல்றா, நாளை நடக்கும், நாளை நடக்கும். ஐயோ நடக்கலையா, ஐயோ நடக்கலன்னு இப்படி நாளை போயிடும். நடக்கலையா? தெய்வ சித்தம் இல்லை, ஏதோ நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், நடக்கும். நான் நினைக்கிறது
சமயத்தில் நடக்கலைனாலும் அவன் டைம்ல நடக்கும்போது அது ரொம்பவே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, காலையில அதிகாலமே எழும்பி அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை என்ன பண்ணார்கள்? கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். They worshipped God. They worshipped God. கர்த்தரை பணிந்து கொண்ட பின்பு என்ன செய்தாங்க? கர்த்தரை பணிந்து கொண்ட பின்புதான் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். கர்த்தரை தொழுது கொண்டு ஜபித்து பயணத்தை நீங்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்க பயணம் வாய்க்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த குடும்பம் ஆராதிக்கிற குடும்பமாக இருந்தபடினாலே அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டு என்ன செய்தாங்க? தங்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள், தங்க வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்ப இரண்டாவதாக ஆராதிக்கிற மனைவி, ஆராதிக்கிற குடும்பம். மூன்றாவதாக யோசுவா 24:15 எடுத்துக்கொள்ளுங்கன்னா தேவனை சேவிக்கிற குடும்பம், தேவனை சேவிக்கிற குடும்பம். சர்விங் ஃபேமிலி, சர்விங் காட், சர்விங் காட், சர்விங் காட். தேவனை சேவிக்கிற குடும்பம், தேவனை சேவிக்கிற குடும்பம். 10 கட்டளை சொன்னா, என்னை தவிர ஒருவரும் என்ன பண்ணாத? Don't worship any other God beside me. I am your creator. I am almighty God. அப்போ ஆமென். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது என்னாச்சு? தேவனை சேவிக்கிற குடும்பம். இந்த 2024 வருஷம் இந்த ஆராதனை முடிவுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பம் உம்மை சேவிக்கிற குடும்பமாக இருப்பதாக, என் குடும்பம் சேவிக்கிற குடும்பமாக இருப்பதாக. Let my family be a serving family. என்னெல்லாம் வாய்ப்பு எனக்கு தரீங்களோ நான் சேவை செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சேவை செய்கிற குடும்பமாக இருக்கட்டும். 24 அதிகாரம் 15 வசனம் யோசுவா இங்க பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர். ஆமென். நீங்க நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர். கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு நீங்க பிடிக்கலைன்னா நீங்க டிசைட் பண்ணுங்க யாரை சேவிக்கிறீங்களோ. என் மொழியில சொல்லட்டும், நாங்க சேவிக்கிற ஆண்டவர், நாங்கள் சேவிக்கிற இந்த கர்த்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க யாரை சேவிக்கிறோம் தாராளமா சேவிக்கலாம், ஃப்ரீ வில். ஆனா நீங்க இந்த கர்த்தர் எங்கள் கர்த்தரை சேவிக்கலன்னு நாங்க சேவிக்கிறத விட மாட்டோம். நாங்கள் சேவிக்க விடாம என்ன பண்ணுவோம்? நீங்க யாரு சேவித்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம், வரமாட்டோம். நீங்க எல்லாம் அதை விட்டு ஒரு தடவை எங்களோட வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் அங்கே போறீங்க. நீங்க போங்க, நாங்க வர மாட்டோம். எல்லாம் தான் இருக்கீங்களா? நாங்க வர மாட்டோம், நாங்க தான் சேவிப்போம். ஒரு தடவை நாங்க வந்துட்டோம், சேவிக்க மாட்டோம், ஈடுபட மாட்டோம், ஒப்புரவாக மாட்டோம், செய்ய மாட்டோம். முடிவை செய்தோம், தீர்மானத்தை செய்தோம், வந்து விட்டோம். இப்பொழுது உங்களுக்கு அது ஆகலைன்னா நீங்க தாராளமா போலாம், ஆனா நாங்க வர மாட்டோம். கரங்களை தட்டி எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யோசுவா சொல்லுகிறார், you go ahead, you go ahead. உன்னோட நான் குழிக்கு வர மாட்டேன், உங்களோட நான் விசுவாசத்தை இழந்து நான் சீர்கெட்டு போக மாட்டேன். நான் கண்ட இயேசு, என்னை அழைத்த இயேசு, நான் பேசின இயேசு, நான் தீர்மானித்த இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் தன்னிச்சையா தனியா நிற்கனாலும் நான் நிற்பேன். அதுதான் விசுவாச வைராக்கியம். அதுதான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ கர்த்தரையே சேவிக்கிற குடும்பம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். ஆண்டவருக்கு முன்பாக இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க வார்த்தையை கனம் பண்ணுவார். செய்றீங்களோ இல்லையோ, தட் இஸ் a செகண்டரி. நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ கர்த்தர் அதை கனம் பண்ணி உங்களை அப்படியே நடத்துவார், அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். glory to God. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 2 வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்றீர்களானா, ஜபிக்கிற குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கணும். ஜபிக்கிற குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். எல்லாம் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த 2024 வருஷம் நான் சொல்லி வருகிற இந்த அம்சங்களை கேட்டு கொண்டிருக்கீங்க. ப்ளீஸ் டூ இட். அதை கை கொள்ளுங்க, கை கொள்ளுங்க. 119 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வாசிங்க வசனம் 2 கொர்நேலியை பற்றி சொல்லுகிறது பாருங்க.
இங்க வீட்டின் எஜமானன், இந்த வீட்டின் எஜமானன் ஏதோ மீடியம் கிளாஸ் வேலையில, he was an officer, நூற்றுக்கு அதிபதி, ஆர்மி ஆபீசர். அப்போ அந்த வீட்டில் இந்த எஜமானனாகிய கொர்நேலியு என்ன பண்ணான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்னவா? அப்போ வீட்டில் இருக்கிற எஜமானன் புருஷன் தேவ பக்தி உள்ளவராய் இருக்கிறார் என்றால் தன்னோடு இருக்கிற எல்லாரையும் தேவ பக்தியில நடத்துவார், தேவ பயத்தில் நடத்துவார். அங்க சொல்றார் பாருங்க, தேவனிடத்தில் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை என்ன பண்ற? பார்த்தீங்களா? உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும், அது 10 வயசு ஆனாலும் சரியா, 12 வயது ஆனாலும் சரியா, வாலிபனாலும் சரியில்ல, 60 வயசு ஆனாலும் சரியே, அவனுக்கு நான் என்னவா இருப்பேன்? சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. யோசுவா அதுதான் இங்க சொல்லுகிறார். யோசுவா அதுதான் சொல்றார். நான் அந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். கொர்நேலியு இங்க சொல்லுகிறார், அவர் உண்மையுள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவ பக்தி எனக்குள்ள இருக்கிறபடினால், தேவ பக்தி எனக்குள்ள இருப்பதினால், ஆக்ட்ஸ் 10:2, தேவ பக்தி எனக்குள்ள இருக்கிறபடினால் அவர் என்ன செய்தார்? தன் குடும்பத்தில் இருந்த எல்லா மக்கள், அப்ப குடும்பத்தில் யாரில் இருப்பாங்க? மனைவி இருந்திருப்பான், பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, வயசான ஒரு பிள்ளை இருந்திருப்பாங்க, வேலைக்காரர் இருந்திருப்பாங்க, சோல்ஜர் இருந்திருப்பாங்க. அவர் வீட்டில் இருந்த அனைவரோடும் எனக்கு தான் இருக்கீங்களா சொல்லுங்க, அனைவரோடும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க என்ன செய்தாங்க? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி முடிக்கிறேன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Keep ready everything. Glory to God. Hallelujah. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2024 வருஷம் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறது என்னவென்றால், ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், சொல்லுகிறது என்னவென்றால், உங்க குடும்ப வீட்டின் காரியங்களே மட்டும் கண்ணோக்கமாயிருங்க, வேற குடும்பத்தை குறித்து கண்ணோக்கமாயிராதீங்க. ஃபர்ஸ்ட் யுவர் ஃபேமிலி, தென் அதர்ஸ் ஃபேமிலி. ஹல்லேலூயா. உங்க குடும்ப காரியத்தின் மேல் கண்ணோக்கமாயிருங்க. இரண்டாவதாக நல்ல தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய் இருப்பதாக. மூன்றாவதாக இந்த வருஷம் கடந்த வருஷத்தை பார்க்கிறோம், நல்ல தேவனை சேவிக்கிற குடும்பமாக இருப்பதாக. நான்காவதாக கடந்த வருஷத்தை பார்க்கிறோம், இந்த வருஷம் தெய்வ பயத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிற குடும்பமாய் இருப்பதாக. எல்லா கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.